ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் கிச்சன் ஃபேமிலி. நான் சின்ன வெங்காயத்தை தான் ஈஸியாக உரிச்சிருக்கேன். அது எப்படி உரிச்சிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி இது வந்து காலியான வெங்காயம் தான் சொல்லி 2 கிலோ 1 கிலோக்கு வாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மீதி எவ்வளோ சின்ன சின்ன வெங்காயம் இருந்துச்சு. சரி மொத்தமாகவே அது இருந்த வெங்காயத்தை ஃபுல்லுமே நான் ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உரிக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தேன். மறந்து போய் மறுநாள் காலையில் தான் உரிக்க ஆரம்பித்தேன். சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைக்கிற வேலை முடிச்சுட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு கையிலே பிசைஞ்சு தான் விட்டேங்க. சூப்பராக வந்துச்சு தோல். ஆக்சுவலி நான் அவ்வளோ நேரம் ஊற வைக்க மாட்டேன், ஒரு 1 hour 1/2 hour தான் ஊற வைப்பேன். அன்றைக்கி நான் மறந்துடுவேன், மூடி வச்சதுனால கவனிக்கல. நான் வேலை முடிச்சுட்டு பண்ணுவேன்ட்டு சரி ஒருத்த கையில் வீடியோ பிடிச்சிட்டு சரி வீடியோவும் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வந்து எப்பயுமே யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருப்பேன் அப்பப்போ செய்யும்போது. சரி மொத்தமாக நம்ம ஃப்ரிட்ஜில் இப்போ வெளி ஃப்ரிட்ஜ் வாங்கினால சரி மொத்தமாக நிறைய ஒரு 2 வாரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் உரித்து வச்சுக்கிறேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், பிசைஞ்சு விட்டாவே வந்துடும் கையில். நீங்கள் 2 கை யூஸ் பண்ணி கூட கடக்கணும் இதே போல் தோவி ஸ்லீவி எடுத்துக்கலாம். நம்ம ஈஸியாக வந்துடும். பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும். நான் ஆக்சுவலி ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் எடுக்கிறேன். சரி வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய போடுறதுனால ஒத்த கையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இந்த காம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நல்லா அலசிட்டு நம்ம உலர்த்தி விட்டுணும். ஃபேன் காற்றுல ஈரத்தோடு வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும். ஸோ ஒரு காம்பையும் நம்ம முனையிலலாம் உடச்சி நம்ம கத்தியில் கட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக அதை ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு துணியில் இல்லைன்னா கழுவிட்டு துணியில் கூட டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு கிளாத் போட்டு வெட் கிளாத் போடக்கூடாது, ட்ரை கிளாத் போட்டு இல்லை டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற போலயே. உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரீசெண்டாக வாங்கின வெங்காயம். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுலேயுமே நம்ம செலக்ட் பண்ணி நான் வேஸ்ட்டாக கொஞ்சம் பிஃபோராக நல்லா இல்லாத வெங்காயத்தெலாம் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இதுமாரி 1 hour போட்டு வச்சுட்டேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா கடற்கண்ணே எடுத்தாச்சு, தோல் சீவி எடுத்தாச்சு. அது காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். காலியாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரை குழம்பு, சாம்பார், சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம மோரில் அதெல்லாம் போட்டு நம்ம பச்சடி செய்யறதுக்கு ரொம்ப பெனிஃபிட். இதில் சத்து நிறைய இருக்குது பச்சையாக சாப்பிட்டோன்னாவே. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இதை மாதிரி பண்ணிப்பேன். சுண்டாக்காய் இதெல்லாம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு தட்டி வெறுமனே நம்ம நெய்யில் போட்டு சாப்பிட்டாமல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்குது. ஸோ நிறைய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆக்சுவலி சிம்மி மேலே வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு சொன்னல அதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா உலர்த்திட்டு இது போல் டப்பாவில் ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. நீங்கள் எடுக்க போதுமே இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் கூட வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 1 மாதம் கூட இருக்கும். ஆக்சுவலி எனக்கு 2 வாரத்துக்கே வராது. இது பூண்டுமே பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு இதை போல் தான் நான் பண்ணி வச்சுக்குவேன். 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு 1 வாரத்துக்கு தான் வரும், அதுக்கு மேலே வராது. பூண்டு வெங்காயமாச்சும் வரும் எனக்கு 2 வாரத்துக்குள்ளார. இவ்வளோ பண்ணால் இஞ்சியுமே இதை போல் தான் தோல் சீவி டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணு.